ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த திங்கட்கிழமை காலையில் சுகமாக இருப்பீர்களாக, மன ரம்யமாக இருப்பீர்களாக. வாட் அ சண்டே இட் வாஸ் எஸ்டர்டே. நேற்றைய ஆராதனைகள், காலையில் 2வது ஆராதனை, ஞானஸ்நான ஆராதனை, சாயங்காலம் சுவிசேஷ கூட்டம், எல்லாத்தையும் கர்த்தர் எவ்வளவு நன்றாய் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. நேற்று 8 பேர் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக, பாதுகாப்பாராக, பராமரிப்பாராக. இந்த நாளிலே ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதாவது முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம். தேவ பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்கிறது என்று கேட்டால், நாம் பலவீனர்கள் அல்ல, நாம் பலவான்கள். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அப்போ நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெயர் என்னவென்று கேட்டால் பலவான்கள். ஏனென்று கேட்டால், நம் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்பது கர்த்தருடைய வசனம். மாத்திரமல்ல, 13ஆம் வசனத்தில் வரும்பொழுது, அந்த பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும். தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் யாரோ அவர்களுக்கு நம்பிக்கை பெருகும். மாத்திரமல்ல, நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. உங்களை நிரப்புவாராக. எதனால நிரப்புவாராக? எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. எதனால் உண்டாகும்? விசுவாசத்தினால் உண்டாகும். இந்த காலை வேளையில தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று கேட்டால், உங்களுக்குள்ளே விசுவாசத்தினாலே நம்பிக்கை பெருகணும். அதற்கு காரணமாக இருக்கிற நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நேற்று தினத்தில் நம்ம முதல் ஆராதனையில் கேட்ட வசனங்கள் என்ன தெரியுமா? ஹையர், நாம் உயரத்தை நோக்கி போக வேண்டும். ஸ்ட்ராங்கர், பலமுள்ளவர்களாய் மாற வேண்டும். ஃபாஸ்டர், வேகமாய் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். சரவுண்டட் பை த லார்ட், எல்லாவரோடும் கூடி நாம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதை நாம் செய்தோமானால் இந்த நாளிலே என்னுடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு தேவன் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை அவர் நிரப்புவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே, praise the Lord, this day, as I said yesterday, this is the day of a new beginning. Every day is a day of new beginning. இந்த புதிய நாளின் ஆரம்பத்தில் தேவனாகிய கர்த்தர் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த கால வேளையில எங்களுக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நேற்று தந்த நல்ல ஆராதனைகளுக்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் இந்த நாளை தொடங்கும் பொழுதே நம்பிக்கையின் தேவன், அல்லேலூயா, எங்களுடைய உள்ளங்களிலே எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். அதற்கேற்ற விதத்தில் எங்களை உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்புவிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.